ஷை பாரத் மாதா பார்வதி மதுரை மீனாட்சி முக்கால் சத்தியம் முக்கால் சத்தியம். நீதிமான் நீதி அரசர், நீதிமான் நீதி அரசர், நீதிமான் நீதி ஆட்சியில் இப்போ உட்கார்ந்துருக்கார். டெல்லியில் இன்றைக்கி உட்காந்துட்டார். இன்றைக்கி டெல்லியில் உட்கார்ந்த கணக்கில் இப்போ எல்லாமே டெல்லியிலேருந்து எல்லா நீதிமன்றத்துலேயும் அந்த கேஸ் கட்டை பூராமே கணக்கு எடுக்கக்கூடிய நேரம் வந்துவிடும். இப்போ எதிர்த்து கீழே வாதாட்டங்களையும் கணக்கு சிக்கல் வந்துடும். இப்போ சிக்கல் வந்த சிக்கலை விட்டால் தானே கணக்கு முடியும். இப்போ சிக்கல் வருது, எதுக்கு வாதாட்டம் பண்ணதான்? தப்பு செய்கிறவனுக்கு என்ன வாதாட்டம்? எதுக்கு சட்டத்தில் ஓட்டம் இருக்குது? அந்த புக்குக்கெல்லாம் இப்போ அவர் மந்திரத்தால் கட்டிட்டார். மந்திரத்தால் அவர் கட்டிட்டார்னா வாதாட முடியாது, ஆழ முடியாது. முக்கால் சத்தியம். இதில் முக்கியமாக வழக்கறிஞர் புரிஞ்சுக்கிடும். அந்த மந்திரத்தில் அதை கட்டிட்டார் அப்படின்னா வாதாட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் குடும்பமெல்லாம் நாசமாக போயிடும். ஆனால் நீதிமான் போட்ட கணக்கு தப்பாது, நீதி அரசர் போட்ட கணக்கு தப்பாதுங்கிற கணக்கு நிமித்தம் எல்லாம் வெளியே ஏறும். முக்கால் சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் வழக்கறிஞர் பூரா புரிஞ்சுக்கோ, சரியா? தப்பு செய்கிறதுக்கு அவர் பூமியில் உட்காரல, தப்பு செஞ்சு உனக்கு பண்ணுறான்னு கொடுக்கறதுக்கு அவர் ஆண்டவனை கொடுக்கல, சரியா? தப்பு அம்மட்டும் செஞ்சு வச்சுருக்கான். பூரா தப்பு செஞ்சு பூரா அந்த சீட்டு கட்டு பேப்பர் மாதிரி. இன்னும் இவன் எலெக்ஷன் இன்றைக்கி இன்னும் 3 நாள் கணக்கு. இந்த 3 நாள் கணக்கில் பூரா மூட்டையாக இப்போ வெளியே ஏறும். மூட்டையாக வெளியே ஏறினவொடனே என்ன செய்தான்? குடி ஓதை பூரா 2ஆம் நம்பரை விட்டு இது எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சு பாலாக்கு தான். அம்புட்டும் வேலை பார்த்து இந்த விவசாயம் பண்ணி சாப்பிட்ற மக்களை பூரா பாலாக்கு தான். விவசாயம் தான் எல்லா மக்களுக்கும் இருக்குது. அவர் படைக்கார், நிலப்பரப்பு கொடுத்துருக்காரு. இவ்வளோ அகம்பாத சேட்டை, அநியாய சேட்டை, கல்வி படிப்பால் பூரா பாலாக்கி வச்சுருக்கான். அம்புட்டும் பாலாக்கி வச்சுருக்கான். ஏண்டா முட்டாப்பையில் உயிர் வாழ்றதுக்கு என்னடா கடவுள் கொடுத்துருக்காரு பூமியில்? எல்லாம் 3 மதம் ஜாதியாக இருக்கவனுக்கு தெரியும். 3 மதத்துக்காரன் கேட்டுக்கோடா, எல்லாம் 3 மதத்துக்காரன் கேட்டுக்கோ. டெல்லியில் நீதி ஆட்சியில் ஐயா உட்காந்துருக்கார் கடவுள். நீதி அரசர் ஆட்சி, இராணுவ நீதிமன்ற கோர்ட்டில் உட்காந்துட்டார். ரெண்டு கணக்கில் உட்காந்துருக்காரு. இப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் பிரட்டி எடுக்கல. இப்போ ஜட்ஜி பூரா ஒன்றா கூட்டி இப்போ ஆன்லைனில் பூரா அந்த கணக்கை கூட்டி எடுக்க விடுவார். எடுக்க விட்டவுடனே இப்போ இது இராணுவம் தான் அப்படிங்கிற கணக்கு இவர் வரையில் அவர் என்ன செய்ய போகிறாரோ அந்த டைம் இராணுவத்துக்கு எப்படியோ அது அவர் தான் தெரியும், கடவுள் தான் தெரியும். நீதி அரசர், நீதிமான் முக்கால் சத்தியம் போட்டாச்சுரா கணக்கு.